ஒரே நேரத்தில் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இயேசுவானவர் என்னுடைய தேவன், அந்த இயேசுவானவர் காற்றையும் கடலையும் அதட்டினது போல என்னுடைய வாழ்க்கையில நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஓய பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 35ஆம் வசனத்தில் இருந்து ஏசப்பா படகுல சீஷர்களோடு போகும் பொழுது நடந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவும் சீஷர்களும் படவிலே போகிறார்கள். அப்போது கடலிலே பயங்கரமான அலைகள் மோதி அடித்து பெரிய வெள்ளங்கள் வந்து அப்படியே படகு மூழ்கிற சமயத்திலே சீஷர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஏசப்பாவோ தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ சீஷர்கள் அவரை எழுப்பி சொல்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு ஒரே நிமிஷத்தில் எழுந்திருந்த என்ன சொல்லுகிறார்? கடல் அலைகளை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இறையாதே அமைதலாயிரு, பீ ஸ்டில், காம் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் கடல் அலைகள் அனைத்தும் அப்படியே அடங்கிவிட்டன. புயல் ஓய்ந்தது, மழை ஓய்ந்தது. அந்த புயல் அடித்து மூழ்கிவிடும் என்ற சூழ்நிலையில் இருந்த சீஷர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்கிறார். சீஷர்களுக்கு அது இயேசுவினுடைய ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் மிரக்கிள்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் ஆரம்ப கால ஊழியங்களின் அற்புதங்களாக இருக்கலாம். ஆனால் நமக்கோ ஏசப்பா யாருன்னு நல்லா தெரியும் இல்லையா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, உங்களை சுற்றி அலைமோதுகின்ற காரியங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இறையாதே அமைதலாயிரு, பீ ஸ்டில். அதை நீங்கள் ஓவர்வெல்ம் ஆகிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்களில் யோசிக்க கூட நேரமில்லாத அளவிற்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி கூட கிரகிக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இயேசுவானவர் என்னுடைய தேவன், அந்த இயேசுவானவர் காற்றையும் கடலையும் அதட்டினது போல என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஓய பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிங்க. சீஷர்களை போல என்ன நடக்குதோ, இயேசு யாரோ, என்னைக்கு வரப்போகிறாரோ, எப்படி அப்படி யோசிக்காதீங்க. காற்றையும் கடலையும் அதட்டினவர் என்னுடைய பிரச்சனையை பார்த்து இறையாதே என்று சொல்லுவார், இறையாதே என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அந்த இறைச்சல், அந்த பிரச்சனைகள், போராட்டங்களுடைய இறைச்சல் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரியதாக இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு நாய்ஸியாக, ஒரு ஓவர்வெல்மிங் சிச்சுவேஷனாக இருக்கலாம். நீங்கள் சம்டைம்ஸ் யூ லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. நான் யார்? நான் இந்த உலகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன், அதை சால்வ் பண்ணுறேன், இதை சால்வ் பண்ணுறேன், இப்படியே ஓடிட்டுருக்கேனே, வாட் am I doing here? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற கேள்விக்குரிய உங்களுக்கு எழும்பலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏசப்பா என்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி யோசிங்க, விசுவாசிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வியாதியை பார்த்து, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, அலைமோதும் உங்கள் மனதை பார்த்து, பலவிதமான போராட்டங்களை சந்திக்கும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே அமைதலாயிரு. அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களும் அடங்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் அடங்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகள் அடங்கும், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்றதான பலவிதமான சஞ்சலங்கள் அடங்கும், எல்லாமே அடங்கி போகும். இன்றைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் அளிப்பார். நாம் செபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இறையாதே அமைதலாயிரு. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மோதி அடிக்கிற பெருவெள்ளங்களைப் போல சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளை பார்த்து விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறோம் அப்பா. பீ ஸ்டில், காம் டவுன் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே.
இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போய், அப்பா இந்த பிரச்சனை என்னைக்கு முடியும் வரை நான் எவ்வளவு நாள் நான் போராடி கொண்டிருக்கிறது, இந்த வியாதி எவ்வளவு நாள் இருக்கிறது, இந்த போராட்டம் எவ்வளவு நாள் இருக்கிறது, இந்த காரியம் எப்படி இருக்கு, அந்த காரியம் எப்படி இருக்குன்னு புலம்பி தவித்து கொண்டிருக்கலாம் அப்பா. ஆனால் உமக்கு தெரியும், நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீர் என்றால் நிச்சயமாகவே அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீர் என்றால் நிச்சயமாகவே எல்லா போராட்டங்களும் அமைதலாய் போகும் ஆண்டவரே, இறையாமல் அமைதலாய் போகும். Today in the name of Jesus, I command that every problem, every situation that your people are facing be calm down in your name. Be calm down in your name. ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால் அமைதலாக இருக்க செய்யுங்கப்பா. மனதில் ஏற்படுகின்ற எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் எடுத்து போடுங்க, கொளறு பட்டிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் தெளிவோடு உம்முடைய வார்த்தையை படிக்கவும், உம்முடைய வார்த்தையை தேடவும், ஜெபிக்கவும், உம்மோட நேரம் செலவழிக்கவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.